guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 சீரியலை பற்றின அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் மிஸ் பண்ண ஃபேவரட் சீரியலை பற்றின ஒரு அப்டேட், அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது டைம் சேஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ என்ட்ரி வரப்போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவியில் என் பண்ண சீரியலில் ஒன்று தான் மோதலும் காதலும். இந்த சீரியல் கல்யாணம் முதல் காதல் வரை சேம் ஸ்டோரி லைனாக இருந்தாலும் இந்த சீரியல் இந்த பேருக்கு எக்கச்சக்க அப்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ சீரியல் எண்ட் ஆனதுக்கு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சேஞ்ச் பண்ண டைமிங் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ டைமிங் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் சீரியல் ஃபைனலாக எண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க லோ டிஆர் ரேட்டிங்னால. இப்போ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியும் போது ஹீரோயின் வந்து மலர் சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ அதர் லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் எண்டிங் ஆஃப்டர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இப்போ அந்த சீரியலோட மலையாளம் வெர்ஷன் ரீமேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரியலாக வேறு லெவல் ஹாப்பி தான். அதாவது நம்ம ஃபேவரட் மோதலும் காதலும் மலையாளத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் தான் பேர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிடி பொதியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து நிறைய சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சக்தி ஐபிஎஸ் ரொம்பவே பாப்புலர். இந்த சீரியலில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் 6:30க்கு ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கடுத்து 9:30 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமிங்கை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சேனலை டெலிகாஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ரன் பண்ணிட்டு இருக்கிறதே குட் தான். டைமிங் சேஞ்சஸ்னால நிறையா பேர் பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா டைமிங் ரெகுலராக இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீரியலோட டைமிங்கை ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் இந்திரா, ஸோ இவங்க மலர் இப்போ பார்க்கும்போது கார்த்திக் தீபத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சீரியலுக்கு நியூ என்ட்ரியாக போகிறாங்க. அது எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது டிடி பொதிகளை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க தாயம்மா. ஸோ அதில் இவங்க ஒன் ஆஃப் த என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்கமிங் எபிசோட்ஸில். ஸோ நீங்கள் டிடி பொதிகை சேனல்ங்களா அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.